ஸ்டேஜுக்கு நீங்கள் போகவே மாட்டீங்க. சரியா? உங்கள் லைஃப்லேயும் இந்த லோ வைப்ரேஷன் வந்து கொஞ்சம் மேலே வந்துட்டிங்கன்னா அப்படியே பில்ட் ஆகி நீங்கள் அப்வர்ட்ஸ் நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. சரியா? ஒரு நல்ல க்ரோத் இருக்கும். உங்கள் லைஃபே என்டையர்லி க்ரோத் இருக்கும். ஸோ அதே தான் நான் சொல்லுவேன். மற்றவங்க மேலே ப்ளேம் போடாதீங்க. உங்கள் ஃப்யூச்சர் பார்ட் வந்து இன்னும் எக்ஸிஸ்ட் ஆகலை, நடக்கலை. சரியா? ஃப்யூச்சர் இன்னும் நடக்கலை. பாஸ்ட்டு முடிஞ்சிருச்சு, ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. ஸோ இது 2 மேலேயும் கவனத்தை வச்சுக்கிட்டு பயந்துக்கிட்டு பழசை நினச்சி கவலை, ஃப்யூச்சரை நினச்சி பயம், இது 2மே ப்ரெசென்ட்டில் ஒர்க் ஆகாது. எதுவுமே வந்து டைமையும் எனர்ஜியும் கன்சியூம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அட்லாஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ரொம்ப வருத்தப்படுவீங்க. இவ்வளோ டைமு, இந்த வயசு, இந்த வருஷங்கள், எல்லா பொட்டென்ஷியல், எனக்கு அவ்வளோ பொட்டென்ஷியல் இருந்தது, அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருந்தேன், என்னோட ஃபிசிக் இப்படி இருக்கும்போதே நான் இதை பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணிக்கலாம்னு ரிக்ரெட்ஸ் மட்டும் தான் இருக்கும் அட் எண்ட் ஆஃப் த டே. ஸோ என்ன பண்ணுங்கள்? அதுக்கு டெசிஷனே எடுக்கிறதுக்கு பயந்துக்கிட்டு, அதுக்கப்புறம் வேறு என்ன, ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு பயந்துக்கிட்டு, இந்த மாதிரி ஒவ்வொன்றா பயந்து எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பயம் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் வந்து என்ன சொல்ல, தடுக்கிறதுக்கு யாரும் கிடையாது. ஆனால் இப்போ வயசும் இல்லை, அதுக்கான எனர்ஜியும் இல்லைன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ நீங்கள் எந்த ஏஜில் எப்படி இருந்தாலும் சரி, இதுக்கப்புறம் நீங்கள் விக்டிமாக இருக்க தேவை கிடையாது. ஓல்ட் ஸ்டோரி ரிப்பீட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஒரு டிசிஷன் எடுங்க. இதுக்கப்புறம் என் லைஃபை சேஞ்ச் பண்ண போகிறேன்னு நினைங்க. ஏன்னா அட் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் வந்து இந்த ப்ளேம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தவங்க மேலே ப்ளேம் போட்டு இப்போ வேணால் அந்த கம்ஃபர்ட் இருக்கும். ஆனால் போக போக என்னாகும்? உங்களுக்கு ரிக்ரெட் வந்துடும். அப்படி ரிக்ரெட் பண்ணுறதுனால நம்ம எதையுமே சேஞ்ச் பண்ண முடியாது. பாஸ்ட்டில் இருக்கிறதா இருக்கட்டும், ஃபியூச்சராக இருக்கட்டும், நம்ம ரெண்டையும் வந்து நம்மளால் வந்து ரிக்ரெட் பண்ணுறதுனால இதை செஞ்சுருக்கலாம் அப்படின்னு மைண்டு லெவலில் மட்டும் திங்க் பண்ணிட்டு விடும்போது எதுவுமே சேஞ்ச் ஆகாது. கஷ்டம்தான். சரியா? நம்ம என்ன நினைப்போம்? நம்ம லைஃப்பில் வர பீப்புள் கிட்ட வந்துட்டு போய் நம்ம ப்ராப்ளம்ஸை வந்து சொல்லுவோம், ஜஸ்ட் பிகாஸ் தே வில் ஹெல்ப் அப்படின்னு நினச்சிக்கிட்டு. ஓகே, ஆனால் அந்த ஹெல்ப்பு கிடைக்காதுன்றத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. உங்களோட எல்லோரும் இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக இங்கே பிறப்பெடுக்கலை. அதேமாதிரி உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரியை வேணால் கேட்பாங்க. நீங்கள் மிடில் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, என்னென்னலாம் இது பண்ணீங்க, அதெல்லாம் வந்து நீங்கள் சக்ஸஸ் ஆனால் தான், ஒன்ஸ் நீங்கள் சக்ஸஸ் வந்துருச்சு, நீங்கள் ஒரு நல்ல இதை பில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது தான் நீங்கள் வெளியவே தெரியுவீங்க.